அக்கா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். தம்பி ஒரு நிமிஷம். இந்தா, நீ கேட்டியே பணம் 20,000 இருக்கு. நீ ஏதோ பயிற்சியில சேரணும்னு சொன்னியே, சேர்ந்துடு. எதுக்கு இப்ப இவ்வளவு பண்ணும்? இப்ப இல்லனா கூட பரவாயில்லக்கா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். வேணாண்டா தம்பி, நீ ஆசைப்பட்டத அடையணும். அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட தயாரு. நீ படிச்சு நல்ல நிலைக்கு வந்துட்டா அது போதும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கந்து வெட்டிக்கு கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம நம்ம அம்மா அப்பா 2 பேரும் ஒரு நாள் ராத்திரி அந்த முடிவை எடுத்துட்டாங்க. நம்ம தனிமரமா நின்னோம். அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். எப்படியாவது நான் உன்னை ஒரு அரசாங்கத்து வேலையில சேர வைக்கணும். நம்ம கைவிட்ட நம்ம சொந்தக்காரவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். நீ நல்லா படிடா, எல்லாத்தையும் அக்கா நான் பாத்துக்கிறேன். அக்கா ஒண்ணு சொல்றேன், முடிஞ்சா சரின்னு சொல்லு, இல்லனா வேண்டாம். என்னடா? என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்கான்ல? ஆமா, அவன் இருக்கான். அவனுக்கு நாளைக்கு பர்த்டே. அதனால கூப்பிட்டான். நான் அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன். அதுக்கு என்ன, போயிட்டு வா. நண்பர்கள் தான் நமக்கு முக்கியம். சீக்கிரம் வந்துடு. எனக்கு கம்பெனில தையல் வேலை அதிகமா இருக்கும் போல. நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். எனக்காக நீ வெயிட் பண்ணாத. நேரங்காலத்துல சாப்பிட்டுடு. சரிக்கா. பார்ட்டிக்கு வெறுங்கையோட போவாத. செல்ஃப்ல பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிக்க. சரிக்கா. नाचो धनाधन म्यूजिक बजाओ, कह दो ये सबसे। है सेलिब्रेशन, नाचो धनाधन म्यूजिक बजाओ, कह दो ये सबसे। आज की पार्टी मेरी तरफ से, आज की पार्टी मेरी तरफ से। चल को बोलो तेरे पलक से, आज की पार्टी मेरी तरफ से। चल को बोलो तेरे पलक से, आज की पार्टी मेरी तरफ से। வாழ்த்துக்கள் சதீஷ். இந்தா என்னோட கிஃப்ட், 7,000 ரூபாய் ஒர்த்து. என்னது, இந்த சின்ன டப்பா 7,000 ரூபாவா? என்னடா இருக்கு இதுல? இதுல சொருகம் இருக்குடா, புரியல? இதுல கொஞ்சம் எடுத்து இப்படி இழுத்தா சும்மா தூக்கும். டேய் விக்னேஷ், போன வாரம் காலேஜ் பேச்சு போட்டியில கடைசியா என்ன பேசுன? அந்த டயலாக இப்ப பேசு. அது போதைப்பொருள் விழிப்புணர்வு பேச்சு போட்டிடா. போதைப்பொருள் வகைகள் ஆல்கஹால், மர்ஜுனா, ஹெராயின், இவையெல்லாம் மனித குலத்தை நாசமாக்க வந்த போதைப் பொருட்கள். இவற்றையெல்லாம் நாம் ஒருபோதும் பயன்படுத்த கூடாது. இவற்றில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். கரெக்ட். இந்த லிஸ்ட்ல அவன் கொடுத்தது கொக்கைன், இவன் கொடுத்தது LSD. அட பாவி, போதைப் பொருட்களா? சரி, உன்னோட கிஃப்ட் என்ன? நான் தேடி பார்த்து அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள்னு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்னது புத்தகமா? புத்தகமா? வெரி குட். சரி, அந்த புக்கஞ்ச கொடு. இந்த பவுடரை மூக்குல வச்சு இழுத்து பாரு, எப்படி இருக்கும் நீயே தெரிஞ்சுக்குவ. சும்மா அள்ளும்.
டா ப்ளீஸ் வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா, நீ விட்டுருங்கடா, வேணாண்டா. எனக்காகடா, என் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் இன்னைக்கு மட்டும்தான்டா. நாளைக்கு உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம், ப்ராமிஸா சொல்ல மாட்டேன்டா. ஏய் கொஞ்சம் இழுத்து பாடுறா. வேணாம்டா, அக்காவுக்கு தெரிஞ்சா திட்டும்டா. என்னடா இவன் அக்கா தெரிஞ்சா திட்டம், ஆட்டுக்குடி தெரிஞ்சா திட்டுன்னு யாரா அவன் புலம்பிட்டு இருக்கான். சரி சரி, நீங்க கேக்குறதுக்காக இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேடா. नाच नाच सारी रात क्या पता मैं कल रूठा पीट पीट ढोल पीट हाथ पाँव मार के ओ नाच नाच उंगलियों पे नाच नाच रात सारी मौत का हूँ मैं मदारी बाज डमरू सी कटारी डम 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 नाच मौत का என்னடா சுட்டு வச்ச தோசையெல்லாம் அப்படியே இருக்கு, நீ சாப்பிடலையா? இப்படியே சாப்பிடாம போனினா வயிறு என்னத்துக்கு ஆகும்? போன வாரம் பார்ட்டிக்கு போய் என்னமோ சாப்பிட்டுட்டப்போ அன்னையில இருந்து சரியாவே சாப்பிடுறது இல்ல, டல்லாவே இருக்க. என்னடா பண்ணுது உனக்கு? அக்கா எனக்கு பணம் வேணும்க்கா. பணமா? போன வாரம் தானே பீஸ் கட்டுன. சரி எவ்வளவு வேணும்? 7000 வேணும்க்கா. 7000மா? இப்ப நான் என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. கம்பெனில அட்வான்ஸ் நிறைய வாங்கியாச்சு, நீ தருவாங்களா தெரியலையே. நீ கவலைப்படாத, அக்கா உனக்கு ஏற்பாடு பண்ற, நீ படி. டேய் சதீஷ், ராம், ரமேஷ் எங்கடா போயிருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா, முடியலடா என்னால, கொண்டு வாங்கடா. டேய் விக்னேஷ், நீ கேட்ட பவுடர் இவன்ட்ட இருக்கு, பணம் வச்சிருக்கியா? நீ கேட்ட பணம் 7000, இப்படியாச்சும் வச்சுட்டு தாங்கடா, கொடுங்கடா. இதாண்டா இதோட பவரு. இந்த ஒரு முறை தொட்டவன் கெட்டான். என்னது அக்கா? என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரியிலயா? ஐயோ இதோ வரேன். என்னக்கா ஆச்சு? அக்கா அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு? ஏன் மயக்கப்பட்டு விழுந்துட்டியாமே சொன்னாங்க. இந்த வட்டி பணம் கட்டணுமேனு 2 நாளா சாப்பிடல, கொஞ்சம் மிச்சம் பிடிச்சேன். இப்போ என்னமோ கிருகிருன்னு வருது. அந்த சேர எடுத்து இங்க போடு, லோ சுகர் போல தலையெல்லாம் சுத்துது. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, நான் திரும்பிட்டேன்க்கா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். போதைங்கிற பாதையில போனதுதான் நான் பண்ண தப்பு, இனி மறந்து அந்த பக்கம் போக மாட்டேன். எந்திரிக்கா எந்திரி, எந்திரிக்கா எந்திரி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா. வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்த பூந்தோட்டம். போதை பழக்கத்தால் அதை போராட்ட களமாக மாற்றி விடாதீர்கள். போதையை ஒழிப்போம், சாதனை படைப்போம். நன்றி, வணக்கம்.